வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல நான் இந்த வீடியோவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். அதாவது எனக்கு இது ரொம்ப வருஷத்தோட கனவு. இந்த வருஷம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமாகுதாங்கிறது தெரியல. அதாவது நம்ம எல்லா வருஷமும் புது வருஷம் ஆரம்பிக்கும் போது, இங்கிலீஷ் ஆண்டு ஆரம்பிக்கும் போது சரி, கேலண்டர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் இது வரைக்கும் எல்லா கேலண்டர்லேயுமே நம்மளுடைய தமிழ் நாட்களில் சின்னதாக செகண்ட்ரியாக கீழே தான் குட்டியாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் நம்மளுடைய பிரதானமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழ் கேலண்டர், ஹிந்து கேலண்டர் முறைப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லா திருவிழாக்கள், பண்டிகைகள், பிறந்த நாள், திதி எல்லாமே நம்மளுக்கு இங்கிலீஷ் கேலண்டரில் இருக்காது. நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்குறோம், இல்லாட்டி தமிழ் கேலண்டர், தமிழ் முறைப்படி ஹிந்து முறைப்படி இருக்க கேலண்டரில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ராமினன்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படி கேலண்டர் இருக்கணும், அதுதான் பிரதானமாக இருக்கணும். இப்போ ஜனவரி ஃபெப்ரவரி இல்லாமல் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி அப்படி இருக்கணும். இங்கிலீஷ் நம்பர்ஸ் கீழே இருக்கணும், செகண்டரியாக இருக்கணும். அப்புறம் இதில் பிரதானமாக எல்லாமே என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு தேவைப்படுறது இருக்கணும். இது பிரதானமாக்கணும். அப்போது அப்படி ஒரு கேலண்டர் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. இப்போது நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னால், இப்போ நம்ம சேனலில் இவ்வளோ பேர் வியூவர்ஸ் இருக்கிறீங்க. அப்போ இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இது எவ்வளோ அதிகம் பேர்கிட்ட கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளால் இதோட விலையை கம்மி பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷாப்பிஃபையில், அதாவது இ-காமர்ஸ் ஸ்டோரில் இதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால், ஆமாம் எனக்கும் தமிழ் கேலண்டர் இருக்கணும். இப்போ இப்படி ஜனவரி மாதம் வீடு ஃபுல்லாக எல்லார் வீடுகள்லேயுமே, அது நியூஸ் பேப்பர் மூலமாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எப்படியாவது ஒரு 5 கேலண்டர் 10 கேலண்டர் எல்லாருக்கும் வந்துடுது. எல்லா ரூமில் போடுற அளவுக்கு கேலண்டர்ஸ் இப்போ அவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் தமிழ் வருஷ பிறப்பப்போ பார்த்தோன்னு சொன்னால், தமிழ் வருஷ பிறப்புக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்கணும் தானே. ஆனால் இல்லை. அப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்குது. நான் அந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து எவ்வளோ தமிழ் கேலண்டர் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணுங்கிறது என்னுடைய நோக்கம். இப்போ டக்குன்னு கேட்டால் என்ன டேட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்குது. ஒரு பழக்கம் யூஸ் பண்ணுறவங்க இருக்குதே ஒழிய, கேலண்டரை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய பழக்க வழக்கமே மாறுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் அது கொண்டு போகணுன்னு எனக்கு ஆசை. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஆமாம் நானும் கேலண்டர் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ சும்மா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 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 ப்ரைஸ் ஒன்று போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, 400 ரூபான்னு போட்டிருக்கேன். அதுக்கு ஒன்றும் பேசிஸ் கிடையாது. மந்த்லி கேலண்டர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மந்த்லி கேலண்டரில் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, 12 மாதத்துக்கு 12 இமேஜஸ்ஸு, அதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள், ஒரு சில தீமோடு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸிங் எப்போ தான் முடிவாகுதுன்னு சொன்னால், எவ்வளோ பேர் இதில் ஆர்வம் காமிக்கிறாங்க, நம்மளால் எவ்வளோ பேர்ட்டு கொண்டு போக முடியுங்கிறது தெரியும் போது தான் இதோடைய விலையை நிர்ணயம் பண்ண முடியுது. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், டெலிவரி எல்லாம் சேர்த்து 400 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, பேமெண்ட் பண்ண வேணாம், எனக்கு சிஓடி அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீ ஆர்டர் மாதிரி கொடுங்க. நான் ஸ்டாக்கும் அதில் காமிக்கல. நீங்கள் ப்ரீ ஆர்டர் கொடுத்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்னால் உங்களை தொடர்பு கொள்ள முடியும் ஈஸியாக. நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், நான் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரீ ஆர்டர்ஸ் வருதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நான் ஒருத்தரையுமே காண்டாக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் நிறுவனங்கள்லாம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால், உங்கள் மொத்த நிறுவனங்களுக்கு வாங்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அதை நம்ம அதிக நம்பர்ஸ் கொண்டு போகும்போது விலை நல்லா கம்மி பண்ணிடலாம். எனக்கு நோக்கம் இது லாப நோக்கம் கிடையாது. என்னோடய பிளான் என்னென்னா, இந்த விஷயத்தை கொண்டு போய் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் பிளானு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாட்டை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். முதல்ல ஒரு 3-4 நிமிஷம் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ணாமலை டுடேயில் இன்றைக்கி நம்ம ஒரு 4 அப்டேட் பார்க்குறோம். முதல் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ட்வீட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி, இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் ட்வீட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு சில ட்வீட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி தமிழக அரசாங்கம் எக்ஸ், அதாவது ட்விட்டரோட நிறுவனத்துக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரிமூவ் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட ட்வீட்ஸ். இதை அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணி அதை பற்றி ஒரு பதிவு போடுறாரு. இது முதல் பதிவு. ரெண்டாவது, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், நார்த் இந்தியன் இளைஞர் அடித்து கொல்லப்படல, சீரியஸாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு அப்டேட்டு. அப்புறம் அதே போல் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை திரும்ப காமிச்சு மென்ஷன் பண்ணி கண்டனம் தெரிவிச்சிருக்கிற அண்ணாமலை அவர்கள். இது ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவருடைய ஒரு ஆக்டிவிட்டி பற்றி இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு சாகசத்தை பற்றி பதிவு போட்டிருக்கிறது மூணாவது அப்டேட்டு. நாலாவது, திருப்பூரில்
போலீஸ்காரரையே பயங்கர கூட்டத்துக்கு நடுவில், அதாவது சினிமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 பேருக்கு நடுவில் கோயில் வாசலில் நபர் வந்து போலீஸ்காரரை தாக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து இப்போது சமூக வலைதளத்தில் ஃபுல்லாக இந்த வீடியோ தான் இருக்குது. பயங்கர ஆச்சரியத்தில் அதிர்ச்சி உண்டு பண்ணுது. நம்ம சும்மா இது நிஜமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற, சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒரு காணொலி. அதை பற்றின ஒரு அப்டேட்டு. இதில் நான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடேயில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல, one celebrated as second only to Scotland Yard, the Tamil Nadu police was a symbol of professionalism and pride. Today, under the pathetic leadership of the puppet CM Stalin, it has been reduced to a force that wakes up mostly after the damage is done, reactive, and invariably for all the wrong reasons. It is the fundamental duty of the opposition to expose governmental apathy and administrative decay. If highlighting those failures causes such discomfort to the DMK government, the solution is not to pressure X into blocking voices that raises concerns. Perhaps the DMK government could try something far more radical, like doing its job for which the people voted for them in the first place, instead of silencing the voice of opposition. இதில் வந்து தமிழ்நாடு போலீஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்பிச்ச அந்த லெட்டரையே அவர் என்ன பண்ணிட்டார்னா ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 23 ட்வீட்ஸ் அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலதை வந்து ஹைலைட்டும் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ அது வந்து அவருடைய ட்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அதை ட்ரேஸ் பண்ண முடியல, என்ன ட்வீட்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து முதல் அப்டேட். ரெண்டாவது, the wounds from the brutal attack of Suraj have not yet healed, and even before the conscience of the state could recover, Tirutani witnessed yet another act of senseless violence yesterday. A local businessman, Jamal, was attacked by a group without provocation or cause. This is no longer an isolated incident. It has become a disturbing pattern in TN over the past few years. Lawlessness is being normalized, criminal elements are encouraged, and ordinary citizens are left to defend themselves. Under the DMK's watch, public safety has collapsed. How many more Suraj and Jamals must suffer before the DMK acknowledge its complete failure in maintaining law and order? என்ன சொல்கிறேன்னா, இது வந்து தனியாக எங்கேயோ நடக்கிற மாதிரியே இல்லை, இப்போ ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து பரவலாயிடுச்சு, நார்மலைஸ் ஆகிடுச்சு. இது எதனாலன்னா, கிரிமினல் ஆக்டிவிட்டியை அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் ஆக்சுவலி. ஏன்னா கண்டுக்காமல் இருந்தாங்கங்கிறது வேறு, கிரிமினல் எலமெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ்டு. தப்பு பண்ணுறவங்கள வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. இந்த கர்நாடகா எம்எல்ஏ பற்றின பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் நிம்ம சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நியூரலாஜிக்கல் பிரச்சனைனால பெட்ரிடனாக இருந்தாராமா. அவருக்கு 70 வயசாக. இப்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு 702 கிலோமீட்டர் சைக்கிள் ரைடு போயிருக்கிறார். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 70 இயர்ஸ் 702 கிலோமீட்டர்ஸ் போகிறதே மிகப்பெரிய 5 நாளில் போயிருக்கிறாங்க ஒரு டீமாக சேர்ந்து. அது என்னென்னு சொன்னால், ராஜாஜி நகர் பெடல் பவர் அப்படின்னு ஒரு பப்ளிக் இதுக்காக போயிருக்கிறார், ஒரு பேனர் கடியில் போயிருக்கிறாரு. 5 நாளில் 702 கிலோமீட்டர்ஸ். ஆனால் பர்டிகுலர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூரலாஜிக்கலி பெட்ரிடன் ஆகி ஒரு 2-3 மாதத்துல இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், வயசுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. நம்ம மனசு தான் எவ்வளோ பலமாக இருக்குன்றது முக்கியம், எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்குன்றது தான் முக்கியம். எல்லாராலையும் சாதிக்க முடியும். இவர் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள், நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிறாரு. நான் கடைசியில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த போலீஸை வந்து பப்ளிக்காக தாக்குன அந்த வீடியோ போடுறேன். அதில் ஒன்றும் வயலண்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது, அதில் யாரும் காயப்படலை. பட் ஸ்டில் அது வந்து நம்மளுக்கு நிலவரத்தை நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2025 யூடியூப் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, நான் டப்பிங் பண்ணியிருந்தேன். அதாவது ஹிந்தி வீடியோஸ் எல்லாத்துக்கும் நான் கேமராலே வரமாட்டேன், வீடியோவில் மட்டும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து டப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது போய் சேரவே மாட்டேங்குது ஹிந்தி வீடியோஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் யூடியூப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னொருத்தரோட வீடியோ எடுத்து போடுறீங்க, அதனால் உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடையாது, பெர்மிஷன் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஓனர்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் அக்டோபரில் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம திரும்ப ஒரு 24,000 பேர் சேர்ந்துருக்கிறோம். அதனால் வந்து ஒரு வேவ் மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இந்த வருஷம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி மணியன் கோபி வந்து ஒரு நல்ல வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதனால் நீங்கள் அவரை போய் ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது செக் பண்ணி பாருங்கள் அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு, கீப் அப் த குட் ஒர்க் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பப்ளிக்காக அவருடைய எக்ஸ்தலத்தில் நம்மளை மென்ஷன் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தார். அது வந்து எனக்கு ஒரு 2005 இந்த யூடியூப் ஜேர்னியில் நான் ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், உங்களோட கருத்துக்கள், உங்களோட அனுபவங்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த positiveshop.in அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு தமிழ் கேலண்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில். அப்புறம் அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.